ஜெய் சாயிராம். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை முதலில் வளர்த்து கொள்ளலாம். வருகின்ற துன்பத்தையெல்லாம் அமைதியாக பொறுத்து கொள்ளலாம். மற்றவர்கள் உதாசீனப்படுத்தப்படும் பொழுது அதை நமக்கு போடப்படும் பூ மாலையாக நினைத்து கொண்டு அப்படியே மனதை நிதானமான மனநிலையோடு வைத்து கொள்ளலாம். அப்படி இருந்து பார்த்தாலே போதும், நிச்சயமாக நாம் விரும்பிய அனைத்தும் ஒரு நாள் நமக்கு கைகூடும். சர்வ நிச்சயமாக. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே நீ எதிர்பார்ப்பது உன் கையில் கிடைக்க செய்வேன் உன் சாயி தேவா. உன்னை கஷ்டப்படுத்த நான் விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. சர்வ நிச்சயமாக நல்ல செய்தி உன்னை தேடி வரும். உன் மனமும் நிறையும், உன் மடியும் நிறையும். என் அன்பு பிரியமே, மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். நீ நிச்சயமாக விரும்பியது அனைத்துமே உனக்கு கிடைக்கும்படி நான் அத்தனை வேலைகளையும் உனக்கு செய்துவிட்டேன். உன்னையே நீ மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். உன்னுடைய உள்ளத்தை ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள். பிறகு உனக்கு உள்ளேயும் வெளியேயும் நன்மைகள் மட்டுமே சூழ்ந்து இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். உன்னுடைய கனவுகளில் நல்ல எண்ணமும் நல்ல நோக்கமும் இருந்தால் அது நிச்சயமாக ஒரு நாள் நிஜத்தில் நிறைவேறும் என்பதே நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, கலங்காத உள்ளம் படைத்தவர்கள்தான் வெற்றிக்கு உரியவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் கலங்காமல் இறுதி வரை முயன்று கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. என் அன்பு பிரியமே, உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்கள் விரைவில் காணாமல் போவார்கள். ஆம் என் பிரியமே, உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வழியை நான் கிடைக்க வைப்பேன். நல்ல வழி உனக்காகவே காத்திருக்கிறது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய இலக்கு என்ன? அந்த இலக்கை அடைவதற்கான வழி என்ன? அந்த இலக்கை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை என்ன என்பதில் மட்டுமே உன் சிந்தனை இருந்தாலே போதும். அந்த இலக்கை மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும். ஆம் என் பிரியமே, மிகப்பெரிய மாற்றத்தை நீ நிச்சயமாக உணர்வாய். உன் மன வருத்தத்திற்கு ஒரு நல்ல வழியும் பிறக்கும். ஆம் என் பிரியமே, நீ எடுத்து வைக்கும் அனைத்து காரியமும் அனைத்துமே வெற்றியடையும். உன்னுடைய இலக்கை எப்படி அடையலாம் என்ற சிந்தனை உன் மனதில் எழுந்தால் உன்னுடைய இலக்கை அடைவதற்கான ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். பார்த்த பிறகு உனக்கு புரிய வரும். உன் இலக்கை அடைவதற்கான வழி என்ன, அதற்கான வழிமுறை என்ன என்பது உனக்கு தெளிவாகவே புரிய வரும். ஆம் என் பிரியமே, ஒரு ஊரில் மிகப்பெரிய ஊர்வலம் நடந்து கொண்டு இருந்தது. அந்த இடமே கோலாகலமாக இருந்தது. மன்னர் யானை மேல் ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தார். மன்னர் வருவதற்கு முன்பாக சின்ன சின்ன குழந்தைகள் நடனமாடிக்கொண்டே வந்தார்கள். மங்கைகள் தங்களுடைய நடனத்தை அலங்கரித்து கொண்டே வந்தார்கள். ஒவ்வொருத்தரும் அந்த ஊர்வலத்திற்கு முன்பாக ஆடிக்கொண்டே வந்தார்கள். அந்த இடமே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் யானை மேல் வரும் மன்னர் மட்டும் சோகமாக இருந்தார். மன்னர் முகத்தில் கலையே இல்லை. கிட்டத்தட்ட மன்னருடைய கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது என்றே சொல்லலாம். அந்த ஊருக்கு அப்பொழுதுதான் புதிதாக வந்த ஒருவர், ஊரே கோலாகலமாக இருக்கிறது, ஆனால் மன்னர் மட்டும் ஏன் இப்படி சோகமாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாரே என்று கேட்டார். அந்த ஊர் பெரியவர் ஒருவர் அதற்கு பதில் சொன்னார். ஓ அதுவா, எங்களுடைய மன்னருக்கு இன்றையோடு பதவிக்காலம் முடியப் போகிறது. நாளையிலிருந்து அவர் ராஜாவாக இருக்க முடியாது. அதனால்தான் அவர் சோகமாக இருக்கிறார் என்று சொன்னார் பெரியவர்.
மன்னருக்கு பதவி காலம் எல்லாம் இருக்கிறதா? கடைசி வரைவும் ராஜாவாக இருக்கலாமே, என்ன இது பதவிக்காலம் என்று ஆச்சரியமாக கேட்டார் அந்த புதியதாக வந்த நபர். எங்க ஊரில் ஒரு ராஜா 3 வருஷத்திற்கு மட்டும்தான் ராஜாவாக இருக்க முடியும். அதற்கு பிறகு எங்களுடைய நாட்டிலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கும் ஒரு தீவில் கொண்டு போய் அவரை விட்டு வந்து விடுவோம். அந்த தீவில் கொடிய மிருகங்கள் அவரை என்ன செய்யும் என்றும் அங்கிருந்து அந்த ராஜாவால் தப்பித்து வரவே முடியாது என்பதும் ஒரு பெரிய கதை. ஒருவேளை தப்பித் தவறி அந்த ராஜா வந்தாலுமே இங்கு அவரை நாங்கள் கொன்று விடுவோம். அதனால் 3 வருடம் மட்டும்தான் யாராலையும் ராஜாவாக இருக்க முடியும். இப்படி இருக்கிறதுனால்தான் ஒழுங்கான ஆட்சி நடக்கிறது. நமக்கு 3 வருடம் மட்டும்தான் பதவி என்பதால் ராஜாக்களும் நேர்மையாக நடந்து கொள்கிறார்கள். அதே நேரம் 3 வருடம் மட்டும்தான் பதவி. அதற்கு பிறகு இந்த ஊரில் இருக்க முடியாது. அந்த தீவில் கொண்டு போய் விட்டுவிடுவார்கள். அங்கு மிருகங்கள் கையில் நிச்சயமாக இறப்பு நிச்சயம் என்பதால் அந்த ராஜா பதவிக்கு பெரும்பாலும் யாருமே வருவது இல்லை. பல நேரங்களில் காலியாகத்தான் இருக்கும் அந்த பதவி. அப்பொழுது மந்திரிகள் ஆட்சி செய்வார்கள். ஆனாலும் சில நேரம் என்ன ஆனாலும் பரவாயில்லை, வாழும் வரை ராஜாவாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்று சில பேர் ராஜா பதவிக்கு வருவார்கள். அப்படித்தான் இந்த பெரிய 3 வருடம் முன்பாக ராஜா பதவிக்கு வந்தார். இப்பொழுது அவருடைய பதவி காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது அவரை அந்த தீவில் கொண்டு போய் விட போறாங்கள். அதனால்தான் அவர் சோகமாக இருக்கிறார் என்று அந்த பெரியவர் அனைத்தையும் விவரமாக எடுத்துரைக்கிறார். இதைத் தொடர்ந்து ராஜாவாக இருந்த அவரை அந்த தீவில் கொண்டு போய் விட்டுவிட்டு அந்த கப்பல் மந்திரிகள் மீண்டும் திரும்ப வந்து விடுகிறார்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக வேறு ஒரு சின்ன கப்பல் விபத்துக்குள்ளாகினது. அதில் ஒரு மரக்கட்டையை பிடித்த ஒருத்தன் உயிருக்கு போராடி தத்தளித்து கொண்டிருக்கும் மந்திரிகள் அவனை காப்பாற்றி ஊருக்கு கூட்டி வரார்கள். இந்த மாதிரி விஷயங்களை எங்க ஊரில் நீர் கூட ராஜாவாக இருக்கலாம், ஆனால் 3 வருடம்தான் ராஜாவாக இருக்க முடியும். அதற்கு பிறகு அந்த தீவில் கொண்டு போய் விட்டுவிடுவோம். அங்கே போய் நீ சாக வேண்டியதுதான், உனக்கு சம்மதமா என்று கேட்கிறார் அந்த புனித மனிதரிடம். நாளைக்கு அடுத்த ராஜா யார் என்று ஒரு விழா நடக்க இருக்கு. அதில் நீ கூட கலந்து கொள்ளலாம். உன்னை மாதிரி சில பேர் கலந்து கொள்வார்கள். எங்களுடைய கோவில் யானை யாருடைய கழுத்தில் மாலை போடுகிறதோ அவர்கள்தான் அடுத்த ராஜா என்று அந்த இளைஞனுக்கு எல்லா விஷயத்தையும் மந்திரிகள் கூறுகிறார்கள். சரி என்று அவனும் அடுத்த ராஜா போட்டியில் பங்கேற்க சம்மதம் தெரிவிக்கிறான். இதைத் தொடர்ந்து 2 வயதான பெரியவர்கள், 2 பெண்கள், புதிதாக அந்த இளைஞன் 5 பேரும் மைதானத்தில், மிகப்பெரிய மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு யானை கையில் மாலையை கொடுத்து இதை யார் மேலேயாவது போடு என்று சொல்கிறார்கள். அந்த யானை அந்த தூரத்தில் இருந்து நடந்து வந்து 5 பேருடைய முகத்தையும் பார்த்து அந்த இளைஞனுடைய கழுத்தில் அந்த மாலையை போட்டு விடுகிறது யானை. புதிதாக வந்த அந்த இளைஞனை அடுத்த 3 வருடத்திற்கு அந்த நாட்டிற்கே ராஜாவாக இருக்கலாம். அதன் பிறகு அந்த தீவில் கொண்டு போய் விட்டுவிடுவோம் என்று முடிவு செய்கிறார்கள் ஊர் மக்கள். அதுதான் அவனுடைய விதி. புதிதாக வந்த ராஜா அடுத்த 1 மாதம் தன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை எப்படியெல்லாம் நாட்டை இன்னும் சிறப்பாக நிர்வாகிகம் செய்யலாம் எல்லாம் என்று யோசனை செய்து சில விஷயங்களை முடிவும் செய்கிறார். 1 மாதம் கழித்து மந்திரிகளை கூப்பிட்டு ஒவ்வொரு 3 வருடத்திற்கு பிறகும் ராஜாவின் பதவிக்காலம் முடிந்தவுடன் அந்த ராஜாவை கொண்டு போய் ஒரு தீவில் விட்டு வருவார்களே, அந்த தீவை நான் போய் பார்க்க வேண்டும் என்று அந்த ராஜா கேட்டுக்கொண்டார்.
முடியாது என்று மந்திரிகள் சொல்ல முடியுமா? அதனால் மந்திரிகள் படை சூழ ராஜா அந்த தீவுக்கு போகிறார். அந்த தீவுக்குள் நுழையும் பொழுதே பயங்கரமான துர்நாற்றம் வீசுகிறது. கிட்டத்தட்ட தாங்கவே முடியாத அளவிற்கு துர்நாற்றம். அந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் வீசுவதால் அந்த வாடையிலேயே நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாமல் அங்கேயே இறந்தும் விடுவார்கள். அந்த அளவிற்கு துர்நாற்றம் வீசினது. அதற்கு பிறகு ஏகப்பட்ட இறந்தவர்கள் அங்கே கிடக்கின்றனர். இதையெல்லாம் பார்த்த அந்த ராஜா மனம் வருந்தி மீண்டும் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புகிறார். அதற்கு பிறகு மிகவும் கைதேர்ந்த படை வீரர்களை தேர்ந்தெடுத்து, வேட்டைக்காரர்கள் சிலரையும் தேர்ந்தெடுத்து, என்ன பண்ணுவீர்களோ ஏது பண்ணுவீர்களோ எனக்கு தெரியாது, அந்த தீவில் இனி ஒரு மிருகங்கள் கூட இருக்கக்கூடாது, ஓநாய்கள், நரிகள், புலிகள் அத்தனையையும் வேட்டையாடி கொண்டு வாருங்கள் என்று உத்தரவை பிறப்பிக்கிறார் ராஜா. இதைத் தொடர்ந்து அந்த தீவில் இருந்த அத்தனை மிருகங்களும் வேட்டையாடப்பட்டது. அடுத்ததாக இன்னும் 500 தலை சிறந்த படை வீரர்களை அனுப்பி ஏற்கனவே இருந்த இறந்து போனவர்களை சுத்தம் செய்து ஒரு பாதை மாதிரி அமைக்கப்பட்டு, அந்த தீவுக்கு நடுவில் ஒரு நந்தவனம் மாதிரி அமைப்பதற்கு ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நந்தவனமும் அமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 300 தலை சிறந்த விவசாயிகளை அந்த தீவுக்கு அனுப்பி, அந்த மண்ணில் என்ன மாதிரியான காய்கறிகள் விளையும், என்ன மாதிரியான பயிர்கள் விளையும் என்று யோசித்து ஆலோசனை செய்து அதற்கு தகுந்த மாதிரி பயிர்கள் அந்த மண்ணில் பயிரிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த இடத்தில் சிறு சிறு குடில்கள் அமைக்கப்பட்டது. அந்த நந்தவனத்தை சுற்றி மிகப்பெரிய ஒரு வீடும் கட்டப்பட்டது. ராஜா ஒரு பக்கம் தன்னுடைய நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த விஷயம் நடந்து கொண்டே இருந்தது. இந்த ஊரிலிருந்து அந்த தீவு மிக தூரத்தில் இருந்தது. இருந்தாலும் அந்த தீவுக்கு பக்கத்தில் சில கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி புதிதாக இந்த தீவில் ஒரு தனி நகரமே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டு அவர்கள் நிறைய பேர் அந்த தீவுக்கு வாழ வர ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தீவு மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக மாறிவிட்டது. பதவியேற்று 2 வருடங்களுக்குள், தோராயமாக சொல்ல வேண்டுமென்றால் 30 மாதத்திற்குள் அந்த தீவை மிகப்பெரிய ஒரு அழகான கிராமமாகவே, மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக மாற்றிவிட்டார் ராஜா. அந்த இளைஞன் இதைத் தொடர்ந்து இதற்கு மேலேயும் நான் இங்கு ராஜாவாக இருக்க விரும்பவில்லை, 3 வருடமெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இப்பொழுதே எனக்கு அந்த தீவில் கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று அந்த இளைஞன் சொன்னான். ஆனால் மந்திரிகள் அதெல்லாம் கிடையாது, எங்களுடைய சட்ட திட்டங்கள் எப்பொழுதும் சரியாகத்தான் இருக்கும், 3 வருடம் கழித்து போங்கள் என்று கூறினார்கள். இதைத் தொடர்ந்து 3 வருடம் முடிந்த பிறகு மன்னர் அந்த தீவுக்கு போக வேண்டிய நாளும் வந்தது. வழக்கமாக அழுத முகத்தோடு அந்த தீவுக்கு போகும் மன்னர் போல் இல்லாமல் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு அந்த தீவுக்கு போனார். அந்த மன்னனைப் போலவே சில குடும்பங்களும் அந்த தீவுக்கு போகுவதற்காக காத்திருந்தது. இப்பொழுது அந்த மன்னன் அந்த தீவுக்கு போய் தனக்கென்று ஒரு தனி தேசத்தை உருவாக்கி வாழ ஆரம்பித்தார். இது ஒரு சாதாரண கதைதான். இதனுடைய அர்த்தம், நாம் செய்யும் வேலையை திட்டமிட்டு செய்தால் நம் இலக்கை நிச்சயமாக அடைய வேண்டிய நேரத்திற்கு முன்பாகவே அடைந்து விடலாம் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த கதை. நமக்கான இலக்கை அடைவதற்கு நாம் சில திட்டமிடுதல் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். திட்டத்தோடு சில வேலைகளை நாம் செய்தால் நாம் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். நமக்கான வெற்றி வாய்ப்பு நமக்காக பிரகாசமாக காத்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் அடைய வேண்டிய இலக்கிற்கான வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் கம்பீரமாக பிரம்மாண்டமாக நம்மளுடைய பாதையை வகுத்தால் மிகப்பெரிய பிரம்மாண்டம் நமக்காகவே காத்திருக்கும் எப்பொழுதுமே.
அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். நீ மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது, மனதால் அழுது கொண்டிருக்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது என்பதை வார்த்தைகளால் சொல்ல என்னால் முடியவே இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய மனவலி, உன்னுடைய மனவேதனை அனைத்தையும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று என்னுடைய பெயரை சொல்லி அந்த வலியை தாங்கிக் கொள்ள எனக்கான மன வலிமையை கொடுங்கள் சாயிநாதரே என்று கேட்கிறாய். குழந்தையே, உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை பார்த்த அடுத்த நொடி உன் அருகில் வந்து உன் மனவலியையும் உன் மனவேதனையும் நிச்சயமாக தீர்ப்பேன். சாயிநாதரே, உங்கள் பெயரை சாயி சாயி என்று சொன்னாலே போதும் என்னுடைய அனைத்து வலிகளும் பிரச்சனைகளும் மனவேதனையும் மனக்குழப்பமும் தீர்ந்துவிடும் என்று என் பிள்ளையாகிய நீ சொல்லும் பொழுது நான் எப்படி உன்னுடைய மனவேதனையையும் மனவலியையும் தீர்க்காமல் இருப்பேன் என்று நம்புகிறாய்? அப்படி மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது வேதனை தாங்க முடியாமல் உனக்கு நல்லது நடக்க மாட்டேன் என்கிறது என்பதற்காக என்மேல் கோபப்படுகிறாய். ஆனால் பிள்ளையே, உன்னுடைய கோபம் நிரந்தரமானதல்ல, உன் மனதிலிருந்து வருவதில்லை என்பது நான் நன்கு அறிவேன். உன்னுடைய மனவேதனையினால்தான் அந்த கோபம் என்மேல் வெளிப்படுகிறது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் பிள்ளையே. குழந்தையே, நீ விதை விதைக்கும் பொழுது அந்த விதைகள் தூங்குவதே இல்லை. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதே இல்லை. நீ செய்த நன்மை தீமைகளுக்கு நிச்சயம் என்றாவது ஒரு நாள் பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. மனக்குழப்பத்தோடு இருக்காதே. என்னாகுமோ ஏதாகிவிடுமோ என்ற மனப்பதற்றத்தில் எப்பொழுதும் இருக்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உன் மனதை திடப்படுத்திக்கொள். எது நடந்தாலும் நாம் அதை சந்தித்துதான் ஆக வேண்டும், சாதித்துதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தீவிர நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை மட்டுமே உன்னை உன் வாழ்வில் உயர வைக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உரிமையே இல்லாத உறவும், உண்மையே இல்லாத அன்பும், நேர்மையே இல்லாத நட்பும் என்றுமே நிரந்தரமாக இருந்து விடாது. அதுபோலத்தான் உன்னுடைய துன்பமும் நிரந்தரம் கிடையாது. உன்னுடைய மனக்குழப்பமும் நிரந்தரமாக இருந்து விடாது. உன்னுடைய மனவேதனையும் நிரந்தரமாக உன்னிடமே தங்கியும் விடாது. நிச்சயமாக ஒரு நாள் விடியும். அந்த விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் நீ ஜெயிக்கலாம், சாதிக்கலாம், வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது என் பிள்ளையே. ஆனால் நீ எதிர்பார்க்கிறபடி, நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையை மிக அழகாக, மிக நேர்த்தியாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. நீ நினைத்தால் நடத்தி முடிக்க முடியாதது என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை குழந்தா. அதை நன்றாக புரிந்து கொள். நீ எதை சாதிக்க நினைத்தாலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் உனக்கு சாதிக்கும் வழியை நான் காட்டுவேன். யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாக நினைத்து தவிர்த்து விடாதே. நாளையே அது பட்டமாக கூட மாறலாம். அப்பொழுது நீயும் சரி நானும் சரி சற்று நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் அந்த பட்டத்தை. எனவே யாரையும் மிக எளிதாக கீழ்த்தனமாக நினைத்து விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும், ஒவ்வொரு வல்லமை இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் அது உனக்கு பிரயோஜனப்படாது. நீ துன்பத்தில் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு வார்த்தையாக ஆறுதல் சொல்லும் அன்பை நீ பெற்றிருந்தால், உறவை நீ பெற்றிருந்தால், அதுதான் மிக பொக்கிஷமான உறவாகவே இருக்கும், அன்பாகவே இருக்கும். எனவே என் குழந்தையே, துன்பத்திலும் ஆறுதல் சொல்லும் அன்பை தேடு, தேடிக்கொண்டே இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றியை எட்டி பிடிக்கலாம்.
உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் கடந்துதான் செல்ல வேண்டும் என்பது இல்லை குழந்தையே. அங்கங்கே அதை மறந்துவிட்டு சென்றாலும் உன்னுடைய இலக்கை நீ நிச்சயமாக மிக வெற்றியோடு சேரலாம். எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என்னுடைய முழுமையான அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் வாழ்வில் மங்களகரமான பல செயல்கள் அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான பாதை எதுவோ அதை மட்டுமே நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். என் பிரியமான கண்மணியே, வா, விரைந்து வந்து என் கரங்களை பிடித்துக்கொள். இப்பொழுது உனக்கான பிரகாசமான வாழ்க்கை கண்களுக்கு மிக பிரகாசமாக தெரிகிறது தானே? குழந்தையே, உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அனைத்தையும் நான் அறிவேன். உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாகவும்
உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் உன் அப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான உன் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் கிடைத்தே தீரும். கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போவது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிறைவேறும். உனக்கானது எதுவோ அதை உன் கைகளில் கிடைக்க வழி செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். இது பொய் அல்ல குழந்தையே, உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எனவே கவலைப்படாமல் தைரியமாக இரு. அனைத்துமே இனி உனக்கு சாதகமாகவே முடியும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு கிடைத்தே தீரும். இது உன்னுடைய வாழ்க்கைதான் என்றாலும் அது என் கற்பார்வைக்குள் தான் இருக்கிறது. என்னை மீறி, என் பார்வையை மீறி உனக்கு தவறாக எதுவுமே நிகழாது. உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான வழியை மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு வெற்றி என்னும் கனியை நிச்சயமாக உன் சாயிநாதர் கொடுப்பேன். என் பிரியமான குழந்தைக்கு நிச்சயமாக நான் இதை செய்தே தீருவேன். உனக்கு மன நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று யார் உன்னை நினைத்தாலும், உனக்கு யார் துரோகம் செய்தாலும் அதை நிச்சயமாக உன் சாயப்பா என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு வேலியாக. எனக்கு யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் எண்ணி விடாதே. உன்னை விட்டு யார் சென்றாலும், உன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டு யார் சென்றாலும் உன்னோடு உன் அப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என் தங்கமே. அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது கண்மணியே. நம்பிக்கையில்லாவிட்டால் உன் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் குடியேற ஆரம்பித்துவிடும். அதனால் மன அழுத்தம், பயம் போன்ற பல இன்னல்கள் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. எனவே உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டுமென்றால் அதற்கு நேர்மறையான சிந்தனைகள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நேர்மறையாக சிந்திக்கும் போது மட்டுமே வாழ்க்கை இன்பகரமாகவும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நேர்மறை ஆற்றல் நீ நினைக்கும் அனைத்தையும் நடத்தி வைக்கக்கூடியது. நேர்மறையாக சிந்தித்தால், நேர்மறையாக பேச்சினால் எப்பொழுதுமே நீ நினைப்பது அனைத்தும் உன் வாழ்வில் நடக்கும். நேர்மறை எண்ணம் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதிலிருந்து மன அழுத்தத்தை போக்கும் வரை உனக்கு மிகவே உதவியாகவே இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நேர்மறை சிந்தனையை மட்டுமே மனதில் வைத்துக்கொள். நேர்மறையாகவே செயல்களில் செய். நேர்மறையாகவே பேசு. உன் வாழ்வு நீ நினைப்பது போல் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன் வாழ்வில் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடைபெறும். இதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நீ நேர்மறையாக இருக்க வேண்டுமென்றால் உனக்கு வரும் எதிர்மறையான எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது, எப்படி வந்து நம் மனதை பாதிக்கிறது என்பதை கவனித்து செயல்படு. முதலில் உன் மனதையும் உன்னுடைய வாழ்க்கையையும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். மனம் சோர்ந்துவிட்டாலே வாழ்வே சோர்ந்துவிடும். எனவே மனதில் முதலில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கையோடு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள். அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை உடைய நபர்களையே சுற்றி வைத்துக்கொள். எதிர்மறையாக பேசுபவர்களை உன் அருகில் கூட வைத்து கொள்ளாதே. அவர்கள் மீண்டும் உன்னை எதிர்மறையாக்க எண்ணம் கொண்டு உன் அருகில் வந்தாலும் ஒரு புன்னகையோடு அவர்களை விட்டு விலகி சென்றுவிடு. இதுதான் உன் மனதை நேர்மறையாக மாற்ற அமைப்பதற்கான ஒரு நல்ல திருப்பமாகவே இருக்கும். தவறாமல் தினமும் தியானம் செய்ய கற்றுக்கொள். கண்களை மூடிக்கொண்டு உன் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதன் முன்பாக உட்கார்ந்து உனக்கான நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு.
உனக்கு எதில் இஷ்டமோ அதை மனதார மனதில் நினைத்து கொண்டு தியானம் செய். அப்பொழுது எதிர்மறையான எந்த விஷயமும் உன் மனதில் நெருங்கவே நெருங்காது. எப்பொழுதும் நேர்மறையாகவே சிந்தனை செல்லும், நேர்மறையாகவே உன் எண்ணமும் செல்லும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் கண்குளிர காண்பாய்.